இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் 4 ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஎன்பிசியில் கேட்ட சம் கொஸ்டின்ஸ் அதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். அதாவது 16 நாளில் 20 உமன் வந்து 16 நாளில் ஒரு வேலையை செய்தாங்க. அதே வேலையை 15 நாளில் 16 மென் செய்கிறாங்க. சரியா? அப்படிங்கும்போது அவங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட், ஓகேவா? சரி, ரைட். இந்த டாப்பிக்கில் நம்ம எப்படி செய்ய போகிறோன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். மூணாவது பாயிண்ட்டு நம்ம கேட்டிருக்க கொஷினை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணணும். ரைட்டா? இந்த 3 பாயிண்ட் தான். ரைட். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஒர்க்கோட கெப்பாசிட்டி கேட்டிருக்காங்க. கெப்பாசிட்டி என்னது தான் எஃபிஷியன்சி. சரி, ரைட்டு. என்ன கொடுத்துருக்கு, நம்ம எப்படி எழுதுவோம்னா மென்னு இன்டூ டே தான். ரைட்டு, ஓகேவா? சரி, ரைட்டு. என்ன கொடுத்துருக்கு, 16 நாளில் 20 உமன் இன்ட்டு 20 உமன் ஒரு வேலையை செய்தாங்க. அதே வேலையை 15 நாளில் 16 மென் செய்தாங்க. சரியா? 15 நாளில் 16 மென் செய்கிறாங்க. ரைட், ஓகே. இப்போது உமனையும் மென்னையும் ஒரு சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ 20 உமன் இது மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ஈக்குவல் டு டிவைடில் வரும். 16 மென் ஈக்குவல் டு 15 டேஸ் டிவைடட் பை 16 டே வந்து இங்கே வரும்போது டிவைடில் வந்துடும் 16 டேஸ். டே கேன்சல். சரியா? ரைட். அப்போது உமன் பை மென் ஈக்குவல் டு 15 பை 16. இந்த 20 பை 16 ஈக்குவல் டு கன்சிட்டு கொண்டு வரும்போது தலைகீழாக வரும். ஸோ 16 பை 20. ரைட்டா? ஓக் 16 16 ஓக் 16 16 3 15 4 20. அப்போது உமன் பை மென் எவ்வளவு, 3 பை 4. ரைட்டா? இப்போ என்ன அர்த்தம்னா உமனோட கெப்பாசிட்டி வந்து 3, மென்னோட கெப்பாசிட்டி வந்து 4. ரைட், ஓகேவா? அவங்க அதாவது கெப்பாசிட்டி என்ன அர்த்தம்னா எஃபிஷியன்சி. ஒரு நாளில் 3 யூனிட் செய்வாங்க உமன் வந்து, மென் வந்து ஒரு நாளில் 4 யூனிட் செய்வாங்க அப்படின்னு அர்த்தம். ரைட்டு, ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போ கொஷின் கேட்டிருக்கு ரேஷியோ பிட்வீன் மென்னுக்கும் உமனுக்கும் தான் ரேஷியோ கேட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன எழுதணும், மென்னுக்கும் உமனுக்கும். மென்னு 4, உமன் வந்து 3. இப்போது 4 பை 3 ஆன்சர். 3 பை 4 போட்டக்கூடாது. 3 பை 4னால் என்ன அர்த்தம்னா உமனுக்கும் மென்னுக்கும் கேட்டால் நம்ம 3 பை 4 எழுதணும். ஓகேவா? ரைட்டு. கொஷினை கரெக்டாக வாசிக்கணும். அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். 8 மென்னு 3 நாளில் வந்து ஒர்க் செய்வார். ரைட்டா? 8 மென் 3 டேஸ், 6 பாய் வந்து 5 டேஸ். அப்போது 4 மென்னும் ஒரு பாயும் சேர்ந்து அதே வேலையை எவ்வளோ நாள் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. ரைட், ஓகேவா? சரி, ரைட். நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது டோட்டல் ஒர்க்கு. மூணாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதில் நம்ம கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணணும். ரைட்டு. ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்கு, எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கலாம். 8 மென்னு எத்தனை நாளில், 3 நாள் செய்தாங்க. ஓகேவா? ரைட்டு. 3 டேஸ். ரைட். ஈக்குவல் டு 6 பாய் எத்தனை நாள் செய்வாங்க அதே வேலையை 5 நாளில் செய்வாங்க. ஸோ 5 டே. ரைட். இப்போது மென்னையும் பாயும் ஒரே சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ 8 மென் டிவைடட் பை இது மல்டிப்ளிகேஷனுக்கு ஈக்குவல் கன்சிடர் போது டிவைடில் வரும் 6 பாய் ஈக்குவல் டு 5 டே. இதுன்னு சொல்லும்போது டிவைடட் பை 3 டே. ரைட்டா? டே கேன்சல். ரைட், ஓகே. சரி. இப்போ மென்னு டிவைடட் பை பாய் ஈக்குவல் டு 5 பை 3. இந்த 8 பை 6 ஈக்குவல் டு கன்சிடர் ஆகும்போது தலைகளாக போயிடும். ஸோ 6 பை 8. ரைட்டா? 1 3 3 2 3 6 1 2 2 4 2 8. அப்போது 5 பை 4. ரைட்டா? அப்போ மென் டிவைட் பை பாய் வந்து எவ்வளவு, 5 பை 4. அப்போ மென்னோட எஃபிஷியன்சி எவ்வளவு, 5. பாயோட எஃபிஷியன்சி வந்து 4. ரைட். இப்போ டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஈக்குவேஷனில் ஏதாவது ஒன்றில் நம்ம இந்த வேல்யூவை அப்ளை பண்ணணும். சரி, நம்ம 8 மென் இன்ட்டு 3 டேஸ் அதை எடுத்துக்கலாம். ரைட், ஓகேவா? இப்போது மென் எவ்வளவுங்க, மென் இஸ் ஈக்குவல் டு 3 5 இல்லையா, அதை அப்ளை பண்ணிங்க. இப்போ 8 இன்ட்டு 5 இன்ட்டு 3 டேஸ். இப்போ என்ன வரும், 8 5 40, 40 இன்ட்டு 3 120. இந்த 120 தான் டோட்டல் ஒர்க். ஓகேவா? இந்த டோட்டல் இந்த வேலையை தான் 4 மென் ப்ளஸ் 1 பாய் எவ்வளோ நேரத்தில் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போது 4 மென் ப்ளஸ்ஸு 1 பாய். ரைட்டா? ஈக்குவல் டு 120. 4 மென் வந்து எவ்வளோ ரேஷியோ 5. ஓகேவா? 5 ப்ளஸ் 1 பாயோட ரேஷியோ எழுது எஃபிஷியன்சி 4. ரைட், ஓகேவா? அப்போது
120 டிவைடட் பை 4 5 20, 20 ப்ளஸ் 4, ஒரு நாள் 4 எவ்வளோ வரும்? 24. ஓகேவா? இது கேன்சல் பண்ணால் 5 24 120. அப்போது ஒரு ஆண் 4 ஆண்கள் மற்றும் ஒரு சிறுவர் சேர்ந்து 5 நாளில் முடிப்பாங்க அந்த ஒர்க்கை. ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின் பாருங்கள். 2 மென் ஒரு உமன் வந்து ஒரு வேலையை 14 நாளில் செய்வாங்க. சரியா? அப்போ 2 மென் ஒரு உமன் ஹேண்டுன்னா என்ன? ப்ளஸ்ன்னு அர்த்தம். சரியா? ஒரு உமன் வந்து எத்தனை நாளில் செய்வாங்க? 14 நாளில் செய்வாங்க. அதே வேலையை 4 உமன் 2 மென் வந்து சேர்ந்து 8 நாளில் செய்வாங்க. ரைட்டு? அப்போ 4 உமன் ப்ளஸ்ஸு 2 மென்னு சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்க? 8 நாளில் செய்வாங்க. ரைட்டா? சரி, ரைட்டு. இப்போ என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு மென்னுக்கு வந்து 600 ரூபா கொடுக்காங்கன்னா உமனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ரைட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்து டோட்டல் ஒர்க் கண்டுபிடிப்போம். ஓகே. இப்போ எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த 14 உள்ளே பெருக்கிங்க. இப்போ 14 மென்னு ப்ளஸ்ஸு 14 1 14 உமன். இது வந்து 14 28. சரி, 28 மென். ஓகேவா? அப்போது அதுமாதிரி ஈக்குவல் டு 8 உள்ள பெருக்குங்க. 8 நாள் 32 உமனு ப்ளஸ்ஸு 8 16 மென்னு. சரி, ரைட்டு. இப்போ மென்னெல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிருங்க, உமன்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுங்க. ரைட்டு. இப்போ 28 மென்னு இந்த 14 ப்ளஸில் இங்கு சைடு வரும்போது மைனஸ் ஆகும். அப்போ 16 மென் ஈக்குவல் டு 32 உமன். 14 உமன் வச்சு வரும்போது மைனஸ் 14 உமன். ரைட்? ஓகேவா? ரைட். இப்போது 16 26 12 28 14 போனால் எவ்வளவு? 12. ரைட்டா? அப்போ 12 மென். ஓகேவா? 16 26 28. ரைட். ஓகே. ஈக்குவல் டு 32 14 போச்சுன்னா எவ்வளவு? 14 24 34 18 உமன். ரைட். ஓகேவா? சரி. இப்போ மென்னையும் உமனையும் மென் இது உமன் இங்கே வரும்போது டிவைடில் வரும். அப்போ உமன். ஓகேவா? ஈக்குவல் டு 18 டிவைடட் பை இந்த 12 வந்து ஈக்குவல் ஆகும்போது டிவைடில் வந்துடும். ஸோ 12 கீழே போட்டாச்சு. சரி. இப்போது இது எப்படி அடிக்கலாம்? 3 6 18, இது 2 6 12. ரைட்டு? ஓகேவா? அப்போது மென்னோட எஃபிஷியன்சி வந்து 3, உமனோட எஃபிஷியன்சி வந்து 2. ரைட். சரி. இந்த மென்னோட எஃபிஷியன்சி 3 கிடச்சிருக்கு, உமனோட எஃபிஷியன்சி 2 கிடச்சிருக்கு. ரைட். ஓகேவா? சரி. மென்னுக்கு எவ்வளோ கொடுக்காங்க? 600 கொடுக்காங்க. ஸோ அந்த 3க்கு தான் 600. ரைட்டு? ஓகேவா? அப்போ 2க்கு வந்து எவ்வளவு? இப்போ 3 × 200 600 வரும். அப்போ 2 × 200 போட்டால் எவ்வளோ வரும்? 400. ஸோ மென்னுக்கு வந்து உமனுக்கு வந்து 400 கொடுக்காங்க. ஓகே. அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். 6 மென் ஆர் 8 உமன். ரைட்டா? 6 என்ன அர்த்தம்னா ஈக்குவல். 6 என்னன்னா ஈக்குவல் டுன்னு அர்த்தம். அண்ட் என்ன செய்யணும்? ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்கு? 6 மென் ஆர் 8 உமன். அப்போ 6 மென் ஈக்குவல் டு 8 உமன். எத்தனை நாளில் முடிக்காங்க? ஒரு வேலையை 12 நாளில் முடிக்காங்க. ரைட்டா? 6 மென் ஈக்குவல் டு 8 உமன். இவங்க வந்து ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிக்காங்கன்னா 12 நாளில் முடிக்காங்க. சரி, ரைட். ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சி என்ன அர்த்தம்? 6 மென்னு ஈக்குவல் டு 8 உமன். ஓகேவா? இப்போது மென்னு இந்த உமன் கீழே வரும்போது ஈக்குவல் டு கீழே வரும்போது டிவைடில் வந்துடும். ஓகேவா? அப்போது 8 இந்த கன்சிட்டு வரும்போது டிவைடு பை 6. ஓகேவா? படித்த எவ்வளோவும் 4 × 8 3 × 6. ரைட்டா? ஓகே. அப்போது எஃபிஷியன்சி மென்னோட எஃபிஷியன்சி வந்து எவ்வளவு? 4. உமனோட எஃபிஷியன்சி வந்து எவ்வளவு? 3. ரைட்டா? அப்போ உமனோட எஃபிஷியன்சி வந்து 3. ரைட். ஓகே. இப்போ என்ன சொன்னால் டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கும். டோட்டல் ஒர்க்குன்னு என்ன அர்த்தம்? இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றில் நம்ம இந்த வேல்யூவை அப்ளை பண்ணணும். சரி, ரைட்டு. இப்போ என்ன கொடுத்துருக்கு? 6 மென்னு எத்தனை நாள் முடிப்பாங்க? 12 டேஸில் இன்ட்டு 12 டேஸ். ரைட். ஓகேவா? இப்போ இதில் மென்னுக்கு பதிலாக 4 நம்ம போடலாம். அப்போது 6 மென்னுக்கு பதிலாக 4 ஈக்குவல் டு 12. ரைட்டா? அப்போ என்ன ஆகும்? 6 நாள் 24 இன்ட்டு 12. இதுதான் என்னது? டோட்டல் ஒர்க்கு. நம்ம இதை மல்டிப்ளிகேஷன் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம அடி கொடுக்கறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். சரி, ரைட்டு. இப்போ என்ன சொல்லியிருக்கு? இந்த டோட்டல் ஒர்க்கை தான் யார் பண்ணுவான்னு சொல்லியிருக்கு? 9 மென்னு ப்ளஸ் 12 உமன் சேர்ந்து, அதாவது 9 மென்னு ப்ளஸ்ஸு 12 உமன். ரைட். அப்போ என்ன ஆகும்? 24 இன்ட்டு 12 டிவைட் பை 9 மென்னுக்கு பதிலாக 4
4 ப்ளஸ் 12 உமனுக்கு பதிலாக 3 ரைட்டா 3. அப்போ என்ன வரும் 12 இன்ட்டு 24 டிவைடட் பை 94 36 ப்ளஸ் 12 3 36 ரைட் ஓகேவா. அப்போ 12 இன்ட்டு 24 டிவைட் பை 36 ப்ளஸ் 36 72. கேன்சல் பண்ணலாமா? 24 74 3 24 72 3 4 3 12. ஸோ 4 நாளில் 9 மணி 12 உமன் சேர்ந்து இந்த ஒர்க்கு செய்வாங்க. ரைட். அடுத்த கொஷின். அந்த கொஷின் பாருங்கள். 6 உமன் அல்லது 8 மென் வந்து 86 நாள் முடிப்பாங்க. ரைட் ஓகேவா. அப்போது 6 நாளது ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ 6 உமன் ஈக்குவல் டு 8 மென் எத்தனை நாளில் முடிப்பாங்க? 86 நாளில். அந்த வேலையை 7 உமன் 5 மென் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. சரியா. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். 2 டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். ரைட். எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த உமன் மென்னையும் ஒரு சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ உமன் மென் இங்கே வரும்போது டிவைடில் வந்துடும். ஈக்குவல் டு அதேமாதிரி 8 இந்த ஆகன் சைடு வரும்போது டிவைடில் வந்துடும். ஓகேவா. அப்போது 4 2 8 3 2 6. அப்போ உமன் இஸ் ஈக்குவல் டு 4. உமனுக்கு வந்து என்னது 4. உமன் இஸ் ஈக்குவல் டு 4. மென் இஸ் ஈக்குவல் டு 3. இதுதான் இவங்களோட எஃபிஷியன்சி. ரைட்டா. இப்போ நம்ம என்ன செய்யணும்? 2வது டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றில் நம்ம இந்த வேல்யூவை அப்ளை பண்ணணும். சரி. அப்போ 6 உமன் எடுத்துக்கலாம். 6 உமன் எத்தனை நாளில் முடிக்காங்க? டே 86 நாளில். ஸோ 86. ரைட்டா. உமனுக்கு பேர் என்ன போடலாம்? 4. ரைட்டா. அப்போ டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 6 × 4 24 × 86. இதுதான் டோட்டல் ஒர்க். ஓகேவா. இந்த மொத்த வேலையை தான், இந்த டோட்டல் ஒர்க்கை தான் 7 உமன் 5 மென்னில் 5 மென் எவ்வளோ நாள் முடிப்பாங்கன்னு கேட்டுருக்காங்க. சரியா. அப்போ 7 உமன் ப்ளஸ்ஸு 5 மென். ரைட் ஓகேவா. சரி ரைட். அப்போ 24 × 86 7 உமனுக்கு பதிலாக 4 போடணும். ரைட்டா. அப்போது 7 × 4 28 ப்ளஸ் 5 மென்னுக்கு பதிலாக 3 போட்டுக்கலாம். அப்போ எத்தனை வரும்? 5 × 3 15. ரைட்டா. ஓகே ரைட். அப்போது 24 × 86 டிவைட் பை 28 15 கூட்டினா எவ்வளோ வரும்? 43. இப்போது 43 43 43 86. இப்போ 24 2 எவ்வளோ வரும்? 48. ஓகேவா. அப்போது ஆப்ஷன் பி 7 உமன் 5 மென் வந்து 48 நாளில் செய்வாங்க அந்த ஒர்க்கை. ரைட். அடுத்த கொஷின். இப்போது அடுத்த கொஷின் பாருங்கள். 1 மென் 2 உமன் 3 பாய். சரியா. இதுக்கு முன்னால் வந்து 1 மென் 2 உமன் அல்லது 2 உமன் 3 பாய் அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். இப்போ வந்து 3 குள்ளது கொடுத்துருக்கு. ஓகேவா. அப்போனா இது எப்படி செய்யலான்னு பாருங்கள். 1 மென்னு 6 நானது ஈக்குவல் டு 2 உமன் ஈக்குவல் டு 3 பாய் எத்தனை நாள் செய்தாங்க? 88 நாளில் செய்தாங்க. ரைட்டா. அப்போது 1 மென்னு 1 உமன் மற்றும் 1 பாய் 3க்கும் சேர்ந்து எத்தனை நாள் செய்வாங்கன்னு கேட்டுருக்காங்க. ரைட் ஓகே. இப்போ இந்த 3 பேர் கொடுத்தா என்ன செய்யணும்னா எல்சிஎம் எடுத்துருங்க. எல்சிஎம் ஆஃப் 1 2 3 என்ன வரும்? 6. ஓகேவா. சரி ரைட்டு. அப்போது மென்னு வந்து என்ன வரும்? 6 6. அப்போ மென்னுக்கு வந்து 6. உமனுக்கு வந்து 2 × 3 6. அப்போது உமனுக்கு வந்து 3. பாய்க்கு வந்து 3 × 2 6. அப்போ பாய் வந்து 2. ரைட் ஓகேவா. சரி. அப்போது மென்னோட எஃபிஷியன்சி 6, உமனோட எஃபிஷியன்சி 3, பாயோட எஃபிஷியன்சி வந்து 2. ரைட் ஓகே. இப்போ டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிங்க. டோட்டல் ஒர்க்கு நம்ம ஏதாவது ஒன்றில் அப்ளை பண்ணிக்கலாம். சரி. இப்போ இந்த மென்னில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மென் வந்து எத்தனை நாள் முடிப்பார்? 88 நாள். அப்போ இன்ட்டு 88. அதோட எஃபிஷியன்சி வந்து 6. அப்போது மென்னுக்கு பதிலாக 6 போட்டுக்கலாம். அப்போ 6 × 88. இதுதான் எனது டோட்டல் ஒர்க். இந்த டோட்டல் ஒர்க்கை தான் யார் செய்வா? ஒரு மேன் ப்ளஸ் ஒரு உமன் ப்ளஸ் 1 பாய். ரைட் ஓகேவா. சரி. அப்போ 6 × 88 டிவைட் பை இந்த மேனுக்கு பதிலாக 6 போட்டுக்கலாமா? அப்போ 6 ப்ளஸ் இந்த உமனுக்கு பதிலாக 3 போட்டுக்கலாம். அப்போது 3 ப்ளஸ் 1. சரியா. அந்த பாய்க்கு பதிலாக என்ன பண்ணால் 2. அப்போது 2 2 2. இப்போ என்ன வரும்? 6 × 88 டிவைட் பை 11. சரி. 11 11 8 11 88. அப்போ 6 × 8 எவ்வளவு? 48. ரைட்டா. அப்போ 48 நாளில் அந்த 3 வரும் செய்வாங்க. ரைட். அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்க. 2 மென்னு 3 பாய்
10 நாளில் ஒரு வேலை செய்வாங்க. ரைட்டா? 2 மென்னு ஆண்டுனா ப்ளஸ்ஸு 3 பாய் எத்தனை நாள் செய்வாங்க? 10 நாளில் செய்வாங்க. ஈக்குவல் டு அதே வேலையை 3 மென் 2 பாய் 3 மென் மற்றும் 2 பாய் எத்தனை நாள் செய்வாங்க? 8 நாளில் செய்வாங்க. சரியா? ரைட். இப்போது அதை வந்து 2 மென் 1 பாய் எத்தனை நாள் செய்வாங்க அந்த ஒர்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட், ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதை பெருக்கிங்க. ஃபஸ்ட்டு 10 × 2 20 மென் ப்ளஸ்ஸு 10 × 3 30 பாய். ஓகேவா? ரைட். ஈக்குவல் டு 8 × 3 24 மென்னு ப்ளஸ்ஸு 8 × 2 16 பாய். ரைட்டா? இப்போ மென்னெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுங்க, பாயெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடுங்க. ரைட். இப்போது 20 மென்னு இங்கே 24 மென்னு இருக்குது. அப்போது இந்த 20 இந்த சைடு கொண்டு போய்க்கலாம். ஓகேவா? அப்போது 24 மென்னு மென்னு சேர்க்கும்போது மைனஸ் ப்ளஸில் இருக்கணும், மைனஸ் ஆகும். 20 மென். ஓகேவா? இங்கே 30 பாய் இந்த 14 பாய் ஈக்குவல் சேர்க்கும்போது மைனஸ் ஆகும் 14 பாய். ரைட், ஓகேவா? இப்போ 30ல் 14 போனால் எவ்வளவு? 14 பாய் ஈக்குவல் டு 24 20 போனால் 4 மென். ரைட், ஓகேவா? அப்போது இந்த பாய் டிவைடட் பை மென்னு இங்கே வந்துடும் ஈக்குவல் டு 4. இந்த 14 இந்த சைடு வரும்போது டிவைடட் பை 14. இப்போ அடித்தா என்ன ஆகும்? 2, இது வந்து 7. ஓகேவா? இப்போ பாயோட எஃபிஷியன்சி வந்து 2, மென்னோட எஃபிஷியன்சி வந்து 7. இப்போ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கணும்? இதில் ஏதாவது ஒன்றில் நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். சரி, ரைட். இப்போ ஃபஸ்ட்டு இது வேல்யூ எடுத்துக்கலாம். 2 மென்னு ப்ளஸ் 3 பாய் 10 டேஸ் இதை எடுத்துக்கலாம் இந்த ஈக்குவேஷனை. ரைட். இந்த நம்ம என்ன பண்ணலாம்? மென்னுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 7. அப்போது 2 × 7 எவ்வளோ ஆகும்? 14 ப்ளஸ்ஸு பாய்க்கு பதிலாக என்ன பண்ணலாம்? பாயோட எஃபிஷியன்சி 2. இப்போ 3 × 2 எவ்வளோ? 6. ரைட்டா? 6 × இந்த 10. இப்போ எவ்வளோ வரும்? 14 + 6 20. 20 × 10 எவ்வளவு? 200. இதுதான் டோட்டல் ஒர்க். ஓகேவா? இந்த டோட்டல் ஒர்க்கை தான் யார் செய்தா? 2 மென் ப்ளஸ் 1 பாய். 2 மென்னு ப்ளஸ்ஸு 1 பாய். ரைட், ஓகேவா? ஈக்குவல் டு இப்போ 200 டிவைட் பை 2 மென்னு. ஓகேவா? 2 மென்னுக்கு பேர் என்ன போடலாம்? 7. ரைட்டா? அவங்களுடைய எஃபிஷியன்சி 7 இல்லையா? அப்போது ஈகையில் 14 ப்ளஸ்ஸு 1 பாய். பாய்க்கு பேர் என்ன போடலாம்? 2. அப்போது 1 × 2 இப்போ 2. ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? 200 டிவைட் பை 16. ரைட்டா? அடிச்சிக்கலாமா? அப்போது 4 நாளாக 16, 5 நாளாக 20, 0 50/4. ரைட்டா? 50/4 அடித்தா எவ்வளோ ஆகும்? 12 நாளாக 48. அப்போது மீதி 2 இருக்குது. 2/4 இது கேன்சல் பண்ணால் 1/2. அப்போ மொத்தம் எவ்வளவு? 12 நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க. ஆப்ஷன் ஏ. ரைட். அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இது டிஎன்பிசியில் 2 முறை கேட்டிருக்காங்க. அந்த கொஷின் ஏயும் பியும் ஒரு வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எவ்வளவு காசு கொடுக்குறாங்கன்னா 4800 ரூபான்னு பேசப்பட்டிருக்கு. ரைட்டா? ரைட். இப்போ ஏ வந்து 6 நாளில் வந்து வேலையை செய்கிறாங்க. ஏ வந்து எத்தனை நாள் செய்கிறாரு? 6 நாளில். பி வந்து அதே வேலையை 8 நாள் செய்தார். பி வந்து 8 நாள் செய்தார். இவங்க ரெண்டுக்கும் வித் சி ஹெல்ப்போட 3 நாளில் முடிப்பாங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எவ்வளோ முடிப்பாங்க? 3 நாளில். ரைட்டா? சரி, ரைட்டு. இப்போ சியோட ஷேர் என்னன்னு கேட்டிருக்கு. ரைட். இது எப்படி செய்யலாம்? ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துங்க. 6 8 3க்கு எவ்வளோ எடுக்கலாம்? 24. ஓகேவா? 6 × 3 24. ரைட். சாரி, 6 × 4 24. ஓகேவா? அப்போது 8 × 3 24. ரைட். அப்போ 3 × 8 24. ஓகேவா? சரி, ரைட். அப்போது 3ஓட எஃபிஷியன்சி கிடச்சிட்டு. ஏவோட எஃபிஷியன்சி வந்து 4, பியோட எஃபிஷியன்சி 3, ஏபிசி 3ஓட எஃபிஷியன்சி 8. உங்கள் சியோட ஷேர் மட்டும்தான் கேட்டிருக்கு. அப்போ நம்ம சி மட்டும் கண்டுபிடிச்சா சியோட எஃபிஷியன்சி தனியாக கண்டுபிடிச்சோம்னா அதை கண்டுபிடிச்சலாம். ரைட், ஓகே. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியில் ஏ ப்ளஸ் பியை கழிச்சிட்டோம்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? சி கிடச்சிருமா? ரைட். ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி வந்து 8 மைனஸ் ஏ ப்ளஸ் பி எவ்வளவு? 4 3 7. இப்போ என்ன வரும்?
8ல் 7 போனால் 1. அப்போ சியோட எஃபிஷியன்சி வந்து எவ்வளவு 1. ஓகே, இப்போ சியோட அமௌண்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மொத்தம் டோட்டல் யூனிட் எவ்வளவு 24. 24ல் சி எவ்வளோ செய்தாரு 1 மடங்கு செய்தாரு. அப்போ 24ல் எவ்வளோ செய்தாரு 1 மடங்கு செய்தாரு. ரைட், ஓகேவா? அப்போது சியோட எஃபிஷியன்சி வந்து என்னது 1. ரைட்டா? சியோட எஃபிஷியன்சி 1. ரைட், ஓகே. இப்போ நமக்கு சியோட ஷேர் தான் வேணும். சியோட ஷேர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? மொத்தம் எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். மொத்தம் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எவ்வளவு 8. ரைட்டா? இதில் சி வந்து எவ்வளோ செய்யுது? சியோடது வந்து 1. ரைட்டா? அதாவது எப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இது மொத்தத்தை சியோட ஷேர் தான் கண்டுபிடிக்கணும். அதனால் சி, ஓகேவா? இன்ட்டு அமௌண்ட் எவ்வளவு 4800. ஓகேவா? அதுதான் நமக்கு போட்டிருக்கு. சிங்கிறது 1 யூனிட்டு, ஏ ப்ளஸ் பிசிங்கிறது மொத்தம் 3 சேர்ந்து 8 யூனிட். இப்போது 1/8 இன்ட்டு 4800 அடித்தா எவ்வளோ வரும் 600. ஓகேவா? ஸோ சியோட ஷேர் வந்து 600. ரைட், அடுத்த விஷயம்.